ஸோ ஹாய் ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஸ்கோடா ஆக்டாவியா இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து 2017 மாடல். ஆக்சுவலி இந்த கார் வந்து இப்போது மார்க்கெட்டில் கிடையாது. இதாயிட்டு இன்னொரு வேரியண்ட் வந்துச்சு, அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க கரண்ட்லி. அண்ட் இந்த காரோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் வந்து இதில் வந்து விஆர்எஸ் வேரியண்ட் எல்லாம் சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக ஓடிச்சு. ஹைலி டிமாண்டட் காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த வேரியண்ட்லேயே வந்திருக்க ஸ்கோடா ஆக்டாவியா இந்த கார் வந்து ஸ்டைல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் டிஎஸ்டி கியர் பாக்ஸோடு வருது. அண்ட் கரண்ட்லி இது வந்து மோஸ்ட் டிமாண்டட் காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குவாட் ஹெட்லாம் போட முன்னாடி பார்க்கவே சூப்பர் ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ஸோ இதுதான் காரோட கீ அண்ட் யூஷுவல் ஸ்கோடா டைட் வாஃப் கீ தான் தந்திருக்காங்க. அண்ட் இந்த காரில் மெயின் ஹைலைட்டிங் திங் என்னன்னா 1.8 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த செக்மெண்ட் கார்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ இதில் 1.8 கிடைக்கிறது அவ்வளோ பெரிய பெனிஃபிட். பானட்டோட வெயிட் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து 1.8 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் which can produce up to 177 bhp and 250 Newton meters of torque. யூஸ்வலாக 1.5 லிட்டர் டர்போ இன்ஜினில் வந்து உங்களுக்கு 150 bhp தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு 177 bhp, பட் 250 சேமாக தான் இருக்குது. ரெண்டு அதுலேயும் சரி இதுலேயும் சரி. இதில் வந்து உங்களுக்கு டிஎஸ்டி டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது வித் 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஸோ பானட் மேலே வந்து எதுவும் பெரிய சவுண்ட் டேம்பிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல். பட் இந்த இன்ஜின்ஸ் வந்து ரிஃபைண்டாக இருக்குது, ஸ்கேல் டைப் ஆஃப் டிசைன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஷியா ஆஃப் த கார் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது வித் ஹெட்லாம்ப் வாஷர், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் எல்இடி லேம்ப்ஸ் இருக்குது. ப்ளஸ் கீழே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப் தராங்க. ஸ்டாட்டிக் கார்னரிங் எல்லாம் கிடையாது, நார்மல் தான். ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல டோ ஹுக் வருது. அண்ட் இங்கே வந்து ஃப்ரண்ட் கிரில் வந்து சொல்லணும்னா யூஷுவல் ஸ்கோடா சிக்னேச்சர் கிரில்ஸ் தான் வித் பியானோ பிளாக் ஃபினிஷஸ் அண்ட் குரோம்ஸ் அரௌண்ட். அடாஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. முன்னாடி அது அடாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் அது அடாஸ் கிடையாது, ஜஸ்ட் நார்மல். அண்ட் கீழே வந்து குரோம் கைண்ட் ஆஃப் லைனிங்ஸ் இருக்குது. டீசென்ட் ஏர்வென்ஸ் எக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது. அண்ட் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ், 360 டிகிரி பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் கிடைக்குது. அண்ட் இந்த காரில் வந்து டுவெல் டோன் லைக் கிராஃபிட் கிரே அண்ட் பிளாக்ல இருந்து பிளாக் அலாய்ஸோட வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கிளாசிக்கல் கைண்ட் ஆஃப் அலாய்ஸ். இதே பிளாக் டோட்டாக இருந்தால் விஆர்எஸ் மாதிரி இருந்திருக்கும் ஆல்மோஸ்ட். எஸ், சிம்லர் டு தட். மேலே வந்து பிளாக் ரூஃப் கிடைக்குது. ஆக்சுவலி அது வந்து ஸ்டிக்கரிங் பண்ண டைப்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 205/55 16 inch வீல்ஸ் கிடைக்குது. அண்ட் ஸ்பீட் அண்ட் லோட் ரேட்டிங் வந்து 99V டிஸ்க் பிரேக்ஸோடு வருது. ஃபுல் சில்வர் கைண்ட் ஆஃப் அலாய்ஸ் தான், நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. சைட் மிரர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் மிரர்ஸ். ரிக்வெஸ்ட் சென்சர் கிடைக்குது டோர் ஹேண்டல்ஸில், கோடியாக் ஸ்டைல்லே கிடைக்குது. அண்ட் ரியர் டோரில் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சென்சர் கிடையாது. நைஸ் க்ரோம் விண்டோ கார்னெட் லைக் க்ரோம் லைனிங் விண்டோஸ் கீழே இருக்குன்னு சொல்ல வரேன். மேலே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா, பட் அது ஷார்க் ஃபின் மாதிரி இல்லை, பட் ஷார்க் ஃபின் ஆண்டனா தான். அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய சன்ரூஃப் கைண்ட் ஆஃப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டைனி கைண்ட் ஆஃப் திங் தான். உங்களுக்கே தெரியும் எவ்வளோன்னு இருக்குன்னு. பட் மேலே வந்து ரொம்ப பெரிய கிளாஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ரூஃப் வந்து உங்களுக்கு சில்வர் ஷேடில் இருக்குது. அதுவும் பிளாக் டோட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி இருக்க டேலாம் ஃபுல்லி எல்இடி எல்லாம் கிடையாது. இந்த பார்ட் வந்து ஹாலோஜன் அண்ட் இதெல்லாம் வந்து எல்இடி ரிஃப்ளெக்டர்ஸ் அங்கேயே கிடைக்குது. அண்ட் சென்டரில் வந்து ஸ்கோடா பேஜிங், அந்த யூஷுவல் குரோம் சரௌண்ட் அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷஸோட. பட் இந்த ஸ்கோடா பேஜிங் வந்து உங்கள் அந்த மாதிரி ஃபாண்ட்டில் லென்த்தாக பெருசாக கொடுப்பாங்க. இங்கே வந்து லோகோ, ஏன்னா இது ஓல்டர் வெர்ஷன். கீழே கேமரா இருக்குது. அண்ட் இங்கே வந்து சென்சர்ஸ் கிடைக்குது ஹார்ட் பிளாஸ்டிக் மேலே. அண்ட் இங்கே தான் வந்து ட்வின் எக்ஸாஸ்ட் ஃபார் 1.8 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் அந்த இடத்துல இருக்குது. ஸோ பின்னாடியே வந்து ஆல்மோஸ்ட் 4 ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து ஹை ரியர் மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் அண்ட் டிஃபாகர் லைன்ஸோட வருது. ஸ்பாய்லர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எட்ஜஸ்டில் இருக்குது. ஸோ பூட் ஓப்பன் பண்ணோன்னா கீழே வந்து ஒரு லாங் ப்ரெஸ் கொடுக்கணும். ஸோ லாங் ப்ரெஸ் கொடுத்த அப்புறம் இது ஓப்பன் ஆகாது. நம்ம வந்து அதை மேலே லிஃப்ட் பண்ணால் தான் அது நார்மல் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஏன்னா இது செம்ம ஹெவியான பூட். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சன்பிளைன்ஸ் கிடைக்குது, டிஃபாகர் லைன்ஸும் கிடைக்குது. அண்ட் இங்கே ஒரு பார்சல் ட்ரே இருக்குது. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து 60/40 ஃபோல்டபுள் சீட்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹூக்ஸ் அண்ட் இந்த பக்கமும் உங்களுக்கு 2 ஹூக் அண்ட் லைட்டும் கிடைக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு அடியில் உங்களுக்கு வந்து சேம் ஸ்டாண்டர்ட் சைஸ்ட் அலாய்ஸ் தான். 16 inch அலாய்ஸ், சேம் ஆஸ் த எக்ஸ்டீரியர் டயர்ஸ். நீங்கள் வந்து டூல் கிட்ஸும் கிடைக்கிது. ஸோ இங்கே தான் டயர் சைஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன்.
அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வார்னிங் ட்ரையாங்கிள் அண்ட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டவும் கிடைக்குது. அண்ட் ஓவராலாக இந்த பூட்டை பார்க்கணுன்னா நல்ல ஒரு வைட் ஓப்பனிங் பூட் ஸ்பேஸ், எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் அ நார்மல் ஒன். அண்ட் இங்கே வந்து சேம் ஸ்கோடா குஷாக்கு இல்லை ஸ்லாவியாவில் கிடைக்கிற மாதிரியே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்த் வந்து 1.8 மீட்டர்ஸ் அண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.6 மீட்டர்ஸ். அப்புறம் இந்த காரோட வீல் பேஸ் வந்து 2.6 மீட்டர்ஸ். சூப்பர் லென்த்தி காரோ, சூப்பர் கேபின் ஸ்பேஸோட வருது. அப்புறம் காரோட ஹைட் வந்து 1.4 மீட்டர்ஸ். ஸோ இந்த காரோட லென்த் விட்த் எல்லாம் டீசென்ட் அமௌண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 590 லிட்டர்ஸ் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155 mm. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 50 லிட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ரியர் சீட்டுக்கு போகலாம். டோர் மேல் ரிக்வெஸ்ட் சென்சர் கிடையாது, நார்மல் தான். அண்ட் பின்னாடி சீட்டில் வந்து உங்களுக்கு 2 ப்ராப்பர் ஹெட்ரெஸ்ட், 2 ப்ராப்பர் சீட் பெல்ட் அண்ட் ஆல்சோ ஒரு ஹாம்ரெஸ்டோட வருது. அண்ட் அந்த சீட் கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே சென்டரில் இங்கே ஒரு நாப் மாதிரி இருக்குது. ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி எல்லாம் கிடையாது. பூட் ஸ்பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்குது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பின்னாடி சீட்டில் வந்து உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல்மோன்ஸோட வருது. அண்ட் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் திக் டோர்ஸ், நல்ல ஒரு தட் சவுண்டே கேட்கும் சாத்துறப்போ. அண்ட் டோர்ஸ் மேலே வந்து உங்களுக்கு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட்டும் வருது, பிளாக் ஃபினிஷ் அண்ட் பெய்ஜ் ஸ்டோனில் வருது. அண்ட் மோர் ஓவர் இங்கே ஒரு கிளாசி கிரே ட்ரீட்மெண்ட் அண்ட் வந்து குரோம் ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட் ஹேண்டில் அண்ட் ஒன் டச் பவர் விண்டோ அப் அண்ட் டவுன் கண்ட்ரோல்ஸ். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர், பாட்டில் ஹோல்டர்ஸ், அம்ப்ரெல்லா ஹோல்டர், அப்புறம் இங்கே சாஃப்ட் டச் ஃபினிஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலேயே சாஃப்ட் டச் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் தான். அண்ட் இந்த இடத்துல ஒரு ட்வீட்டர் வருது. ஸோ இந்த சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60/40 ஆப்ஷன் நாப் கிடைக்குது. அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட்டில் உங்களுக்கு 3 கப் ஹோல்டர்ஸ் தர மாதிரி இப்போ ஆல் 10 rupees வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த சைஸ் தான். சன்பிளைன்ஸும் வருது, மேலே ஒரு லைட் வருது, ஃபுல்லி ஹாலோஜன் லேம்ப்ஸ் அண்ட் 3 லைட்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ இப்போ கேபின் உள்ள போயிட்டு சீட்டோட கம்ஃபர்ட், லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாம் பார்ப்போம். ஸோ கார் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே இருக்க நீ ரூம், லெக் ரூம், ஃபுட் ரூம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சீட் ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறதால எனக்கு லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ தை வந்து லைட்டாக மேலே இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த சீட் ஃபுல் ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஃபுல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும். ஹெட்ரூமில் எந்த குறையும் இல்லை, சூப்பர் பர்ஃபெக்ட் ஹெட்ரூமாக இருக்குது இந்த இடத்துல. அண்ட் மேலே வந்து ஸ்கூப் டவுன் டிசைன், ஸோ இங்கேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கூப் டவுன் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே திரும்பி கேபின் உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் டுவெல் டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெய்ஜ் அண்ட் பிளாக் ஃபினிஷ்க்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக, நீட்லி பேக்டாக, ஃபிட் அண்ட் ஃபினிஷாக மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்குது. கீழே வந்து ஏசி வென்ட்ஸ் வித் குரோம் சரௌண்ட்ஸ், இங்கே ஏ டைப் சார்ஜிங் சாக்கெட்ஸ் வருது. ப்ளஸ் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின் ஹோல்டர் ஸ்பேஸ். திஸ் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட், நல்லா இருக்கு அங்கே. நீங்கள் வந்து ஒரு மேக்சின் ஹோல்டர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் மேலே வந்து நான் சொன்ன மாதிரியே ப்ராப்பர் 3 சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சைல்மோன்ஸ் அண்ட் 2 ப்ராப்பர் ஹெட் ரெஸ்ட், இது பேசிக் நெசசிட்டி திங்ஸ் எல்லாம் வருது. ஹேண்டில் டு ஹோல்ட் ஆன் எல்லாமே பேசிக், ஆல் த நெசசரி நீட்ஸ் இன் ப்ரீமியம் கார் ஃபார் த ரியர் சீட் எல்லாமே வருது. ஜஸ்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் மட்டும்தான் கிடையாது, ஏன்னா இது 2017 மாடல். ஸோ ரியலி கம்ஃபர்ட் இன்சைட் த கேபின். எனக்கு இந்த ஹெட்ரெஸ்ட் கூட ப்ராப்பராக இருக்குது, ஒரு நீட்லி அரேஞ்ச்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த குறையும் இல்லை கேபின் ஸ்பேஸில். அண்ட் கீழே வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் பம்ப் இருக்கு இல்லையா, இது மட்டும் கொஞ்சம் ஓவர் ஹைட்டாக இருக்குது. மற்றபடி இன்டீரியரில் எந்த குறையும் இல்லை. பட் இன்னொன்று என்னென்னா இந்த சீட்ஸில் வந்து அடல்ட், சைல்டு, அடல்ட் அந்த மாதிரி தான் உட்கார முடியும். 3 adults உட்கார முடியாது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு வரலாம். ஸோ இந்த டோர் கூட ஆஸ் யூஷுவல் எவ்ரி ஜெர்மன் கார் ஹேஸ் அ திக் டோர்ஸ். அண்ட் இங்கே வந்து ஆம்பியன்ட் லைட் இருக்குது. இங்கே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வித் ஹீட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் த ரைட் சைட் மிரர், ஓஆர்விஎம், ரைட் ஓஆர்விஎம்க்கு அந்த ஹீட்டிங் ஃபங்க்ஷனும் வருது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ்க்கும் பவர் விண்டோ கண்ட்ரோல் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக் சிஸ்டம் எல்லாம் ஒன் டச். அண்ட் நீங்கள் ஏசி வென்ட்ஸ் வித் குரோம் சரௌண்ட், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா ஜெர்மன் காரில் கிடைக்கிற மாதிரியே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், வைப்பர் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் அந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல், ஹெட்லாம்ப்ஸ் அதெல்லாம் அந்த பக்கம் வரும் வித் ஹை பீம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம். ஸோ ஸ்டேரிங் வந்து 3 ஸ்போக் தான், 2 ஸ்போக் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் ஒன். குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் பேசிக் திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மேலே நிறைய கண்ட்ரோல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. லேன் அசிஸ்ட் எல்லாம் வந்து ஜெர்மனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் லம்பர் சப்போர்ட் கூட. ஸோ ஆல்மோஸ்ட் 12-way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் வித் மெமரி ஃபங்க்ஷன்ஸ், ஈவன் இன்க்ளூட்ஸ் த சைட் மிரர். ஓகேவா? ஸோ மெமரி ஃபங்க்ஷன்ஸோட சைட் மிரர்ஸ் வருது. அண்ட் அங்கே ஒரு லைட்டும் கிடைக்குது இந்த வண்டியில், ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அண்ட் மேலே வந்து ஒரு ட்வீட்டரும் இருக்குது.
ஸோ இந்த டோர்லேயே வந்து நிறைய டெக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட் கூட சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு கோடியாக் மாதிரியே ஃபீல் ஆகுது, இந்த சீட்ஸு இன்டீரியர்ஸ் எல்லாம். பட் இந்த சீட்டில் இருக்க டிசைன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இதில் வந்து வென்டிலேஷன் ஆப்ஷன் மட்டும்தான் கிடையாது, மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆக்டாவியா ஒரு ஸ்கஃப் பிளேட் பிளாஸ்டிக் ஃபினிஷில் இருக்குது. ஸோ நம்ம காருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த உள்ளே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது, லிட்ரலி ஈஸி தான். ஏன்னா சொன்ன மாதிரியே தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 mm, உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் டிரைவிங் நம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பார்த்து நடந்துக்கணும், அது ஒன்று தான். ஸோ கார் ஆன் பண்ணோன்னே அங்கே ஸ்கோடா லோகோ வருது. ஃபுல் நீட்டாக பேக்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீடோமீட்டர் செட்டு கூட. ஆக்சுவலி அங்கே வர்றதெல்லாம் டிஜிட்டல் கிடையாது, எல்லாமே அனலாக். அண்ட் சென்டரில் இருக்க ஏரியா மட்டும்தான் டிஜிட்டல். அண்ட் இங்கே இருக்க ஸ்க்ராலரை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்கோடாவில் வந்து குரோம் ஃபினிஷ் ஸ்க்ராலர் கொடுப்பாங்க. பட் இந்த கார் வந்து ஓல்டர் வெர்ஷன்ன்றதால இது மேலே வந்து நார்மல் டைப் ஆஃப் பிளாக் ஸ்க்ராலர்ஸ் தான் இருக்குது. இப்போ வர கார் ஸ்டேரிங் எடுத்து இதில் போட்டோம்னா வெரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லிட்ரலி அது வந்து ஒரு நல்ல 2 ஸ்போக் ஸ்டேரிங்காக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் இது மேலே நல்ல ஒரு லெதர் கோட்டிங், கிரிப் கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ். டாக்கோமீட்டர் வந்து லைட்ஸ் எல்லாம் க்ளோ அப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாசிக்கல் ஸ்டைல்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ஸ் எல்லாம். அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன் கூட இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ மட்டும் தான், ஆப்பிள் காப்லேயே வயர்ட் கனெக்ஷன். அண்ட் க்ளோபாக்ஸ் வந்து கூலிங் க்ளோபாக்ஸ். இங்கே மல்டிமீடியா சிஸ்டம், அங்கே ஒரு SD கார்டு சிப் இருக்குது ஃபார் நேவிகேஷன், ஐ கெஸ் நேவிகேஷனுக்காக தான். ஸோ அதை எடுத்து அங்கேயே போட்டுடலாம். அண்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் டீப் க்ளோ பாக்ஸ் டீசென்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க வித் கூலிங் ஃபங்க்ஷன்ஸ், குட் பெனிஃபிட். அண்ட் ஆல்சோ சாஃப்ட் ஃபினிஷஸ் மாதிரி எதுவும் கிடையாது, ஃபுல் பிளாஸ்டிக் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ். ஸோ இதை சாத்திட்டு இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இல்லை, இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கார்லாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா, ஃபோன், வாய்ஸ், ஆப் நேவிகேஷன், கார் மெனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இருக்குது. ரேடியோ, இந்த மாதிரி ஆல் த ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. பட் நான் சொன்ன மாதிரியே ஆப்பிள் காப்லே வயர்ட், ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து உங்களுக்கு வயர்லெஸ். அண்ட் கீழே வந்து ஏசி கண்ட்ரோல், டுவெல் ஜோன் ஏசி கண்ட்ரோலோட வருது. அண்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாகர் பட்டன், ஏசி ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, வென்டிலேஷன் ஃபங்க்ஷன், ஆன் அண்ட் ஆஃப், மேக்ஸிமம், இந்த மாதிரி டிஃபாகர். மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து டுவெல் ஜோன் ஏசி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசி, ஆக்சுவலி இது கிளைமேட்ரானிக் ஏசின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இன்பில்ட் ஏர் கேர் ஃபங்க்ஷன் கூட இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ள வருது. இந்த சிங்க் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ டுவெல் ஜோன்ன்றதால ரெண்டு பக்கமும் சிங்க் பண்ணி விட்டுரும். ஆக்ஸ் கேபிள் இருக்குது, ஏ டைப் சார்ஜிங் சாக்கெட். அண்ட் கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஏ டைப் வந்து நீங்கள் வயர்டு ஆப்பிள் கார்ப்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்க ஸ்டோரேஜில் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, நார்மல் வந்து தான். அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் மேக்ஸிமம் வச்சாலும் வைக்கலாம், இல்லைனா ஒரு நோட்ஸ் வைக்கலாம். நல்ல ஒரு பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட், பார்க் அசிஸ்ட் சிஸ்டம், பார்க்கிங் சென்சர்ஸ், கண்ட்ரோல் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மிச்சம்லாம் டம்மி. அண்ட் இங்கே வந்து லாக் சிஸ்டம் இருக்குது, வெஹிக்கல் லாக்கிங் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து டிஎஸ்டி கியர் பாக்ஸோட லெவர் இருக்குது. ஸோ இந்த இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து டைரக்ட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ், இல்லைனா டிசிடின்னு கூட சொல்லுவாங்க இன் கியா அண்ட் ஆல்சோ ஹியூண்டாய். அங்கே வந்து அதை டுவெல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ 7 ஸ்பீட் வருது. அண்ட் இங்கே வந்து 12 வோல்ட் டயர் ப்ளோவர் மிஷினுக்கு ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து அது சிகரெட் லைட்டராக யூஸ் ஆச்சு. அண்ட் ஆம்ரெஸ்ட் கீழே வந்து ஒரு டீப் ஸ்டோரேஜ், நோ வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் நார்மல் தான். ஆம்ரெஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டபிள் அண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கூட இருக்குது. சூப்பர் இல்லையா, ஃபென்டாஸ்டிக் திங். கோடியாக்கில் என்னெல்லாம் பேசிக்காக பார்க்க முடியுமோ அதெல்லாம் மேக்ஸிமம் இருக்குது. பார்க்கிங் பிரேக் மட்டும் தான் இதில் வந்து மேனுவல் கிடைக்குது. பட் இன் கோடியாக் அதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக்கலி ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கூட இருக்குது அதில். ஸோ ஆட்டோ ஹோல்ட் பற்றி தெரியும் இல்லையா உங்களுக்கு. அண்ட் குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கேபின் நிறையவே கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸில். அண்ட் பியானோ பிளாக் டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் கிடைக்குது இந்த காரில், மேனுவல் மோட் ஆப்ஷன்ஸ் கூட கிடைக்குது. அண்ட் ஸ்டேரிங் கீழே டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் சிம்பிளி கிளவர் ஃபீச்சர்ஸ் இன் ஸ்கோடா. அவங்க ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளி கிளவர் ஆன் த இன்டீரியர்ஸ். அங்கே ஒரு ஸ்பீக்கர், டோஸில் 4 ஸ்பீக்கர், அண்ட் பின்னாடி டோரில் 4 ஸ்பீக்கர். ஸோ 4 ட்வீட்டர்ஸ், 4 ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி. சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. த மோர் யூ டர்ன் த மோர் இட் ஓப்பன்ஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த சன்ரூஃப் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒன் டச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் அது ஃபுல்லாக திருப்பிவிட்டால் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும், இல்லை லைட்டாக திருப்பினா ஆஃப், இல்லை எவ்வளோ திருப்புறீங்களோ அவ்வளோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து விண்ட்வைசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர், நோ லைட்ஸ். அண்ட் இந்த பக்கம் மிரர் கிடைக்குது, பட் இங்கேயோ லைட் கிடையாது, ஜஸ்ட் அ நார்மல் ஒன் வித் கார்டு ஹோல்டர். அண்ட் இங்கே வந்து ஹாலோஜன் லேம்ப்ஸோட வருது, 3 ஹாலோஜன் லேம்ப்ஸ், சென்டரில் கூட லைட் வருது. ஸோ இது இங்கே வந்து எல்லாம் டோர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஃபங்க்ஷன்ஸ், டோர் ஓப்பனிங் இல்லை, லைட் க்ளோ அப் ஆகுது டோர் ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தி டீட்டெயிலிங் டன் இன்சைட் த கார் இஸ் பிரிட்டி குட்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் எக்ஸ்டீரியர்லேயும் சரி இன்டீரியர்லையும் சரி கார் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது.
அண்ட் இந்த கார் வந்து நம்மளுக்கு 6 கியர் ஆட்டோ 6 கியர் எக்ஸ்க்ளூசிவ் நியர் ஹெப்பால் பெங்களூர் அங்கே வந்து கிடைச்சிருக்கு. சேத்தன்ன்றவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் அவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி இதே கார் வேணுன்னா கூட, இது ஆக்சுவலி சேலுக்கு இருக்க வண்டி. ஸோ நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குன்னு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ், இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிமாண்டட் கார். அண்ட் ஸோ 6 கியர் எக்ஸ்க்ளூசிவ் போர்டு வந்து இங்கே தான். ஸோ இவ்வளோ பெருசாக தெரியும், ரோட்லேருந்து பார்த்தாலும் தெரியும். ஸோ ஓகே, ஸோ ஓவரால் ரிவ்யூ இந்த காருக்கு என்னன்னா, 2017 மாடலாக இருந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்சனல் ரிவ்யூ ஃபார் த கார் மெயின்டெனன்ஸ், ஓகேவா, அது விடுங்க. பட் என்னோட பர்சனல் ரிவ்யூ இந்த கார் மேலே என்னன்னா, ஸ்கோடா வந்து இந்த காரை சூப்பர்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லி எல்இடின்றதால இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது வெளியேருந்து பார்க்குறப்போ. அண்ட் சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஃபீச்சர்ஸ், எக்ஸ்டீரியரில் தெரியிற லுக்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ண இந்த கார் இன்னும் சூப்பராக தெரியும். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்மளை வந்து சீக்கிரமாக 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போங்க. ஆல் இட்ஸ் லெஃப்ட் யூ. நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் ஆன் த அதர் வீடியோ வித் அ பியூட்டிஃபுல் கார். பபாய்.